ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் வெற்றியை இனி எந்த சக்தியாலும் தடுத்து விட முடியாது. காட்டாற்று வெள்ளத்துக்கு கடிவாளம் போட முடியுமா? முடியாது. ஓடாத குதிரையின் காலை வேண்டுமென்றால் உடைக்கலாம். அப்படி உடைக்க வேண்டுமென்றாலும் எம்எல்ஏ என்ற தகுதி இருக்க வேண்டும். அதுபோல் ஓடும் குதிரையிடம் பேரம் பேச வேண்டும் என்றால் சாமாவுவாக மாறிய பிறகுதான் சாத்தியங்கள் அதிகம் என்பதையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆனால் இடிதாங்கி என்பவன் ஒரு சாதாரண குதிரை அல்ல, பந்தய குதிரை. பந்தய குதிரையின் முன்னால் சென்று வாலாட்டினால் கடித்து வைத்துவிடும், பின்னால் சென்றால் உதைத்து வைத்துவிடும். ஆனால் இடிதாங்கி ஒரு மண்குதிரை என்று மாற்றுக் கட்சியினர் சொல்லிக் கொண்டு திரிகிறார். மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றோடுதான் போவாய் என்று இடிதாங்கி அணியினரின் முன்னால் வந்து நின்று ப என்று பயம் காட்டுகிறார். மண் குதிராக இருந்தாலும் சரி, மண்குதிரையாக இருந்தாலும் சரி, இடியையே தாங்கக்கூடியவன் என்னை நாடி வந்த குடிமகன்களை தாங்க மாட்டானா? ஆனால் காலம் கருதி இந்த குதிரையிடம் புல்லை கொடுத்தும் பேரம் பேசலாம், புல்லை கொடுத்தும் பேரம் பேசலாம். அது தேர்தலுக்கு முன்னும் பின்னும் நடக்கும் அரசியல் சடங்கு. அப்படி ஒரு சடங்கை நடத்த வேண்டும் என்றால் ஆள் இல்லாத இடமும் அமாவாசை இருட்டும் மிகவும் இன்றியமையாது. பேரம் பேசுவதில் எப்போதும் ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி டெமோக்ரசிக்கு ஆகாது. டெமோக்ரசிக்கு டெங்கு காய்ச்சல் வருவதை ஒருபோதும் இடிதாங்கி சம்மதிக்க மாட்டான். பௌர்ணமி வெளிச்சத்தில் மௌன விரதம் இருப்பவர்கள் அமாவாசை இரவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால்தான் நாடு ஒரு நல்லரசுக்கான பாதையை நோக்கி போய் கொண்டிருப்பதாக அர்த்தம். அதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் அலச வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இடிதாங்கி ஒரு திறந்த புத்தகம் என்பதால் டிரான்ஸ்பரன்சியை இப்போதே மெயின்டைன் பண்ண தொடங்கிவிட்டார். ஆக குதிரையிடம் பேரம் பேசுகிறோமா அல்லது கழுதையிடம் பேரம் பேசுகிறோமா என்பது இங்கே முக்கியமில்லை. சகல விதமான பேரம் பேசியாவது ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்பதுதான் விதி. இதே விதியின் கீழ் தான் ஓட்டுக்கு நோட்டு என்ற பார்முலாவும் ஃபாலோ செய்யப்படுகிறது. பார்முலா பிடிக்கவில்லை என்றால் வேறு பார்முலாவுக்கு வழி சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு இடிதாங்கியின் கார்டிக்கியை ஓபன் பண்ண சொன்னால் இந்த பக்கி பசக்கென்று சிரிக்க மாட்டானா? ஆக இந்த தேர்தலில் இடிதாங்கியின் பலம் என்ன என்று கணிக்க தெரியாமல் நட்டாற்றில் விட்டு விட்டு சென்றவர்கள் தேர்தலுக்கு பின்னால் இடிதாங்கியின் கதவை தட்டத்தான் போகிறார்கள். அப்போது இடிதாங்கியின் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் மண்குதிரை பொன்குதிரையாக மாறும் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.